இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிப்பிள் கரெக்ட் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அதில எதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலன்றது தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி 3 வீடியோ இத பத்தி போட்டிருப்பேன். இது 4வது வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி 3 மெத்தட் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிரிஞ்சு வச்சு ட்ரை பண்ணி எப்படி ஃப்ளாட் நிப்பிள்ஸ சரி பண்ணலான்ட்டு. செகண்ட் வந்துட்டு நிப்பிள் புல்லர் யூஸ் பண்ணுறது எப்படின்னும் சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் தேர்ட் வந்து நிப்பிள் ஷீல்ட். இது எல்லாமே ஃப்ளாட் அண்ட் இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸை எப்படி கரெக்ட் பண்ணணுன்றது தான். எனக்கு வந்து இந்த 3 மெத்தடுமே நான் ஃபாலோ பண்ணி எனக்கு 3 மெத்தடுமே செட் ஆகலை. என்னோட ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வந்து நான் நிப்பிள் ஷீல்ட் வச்சு தான் யூஸ் பண்ணி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன் 3 மந்த்ஸ் வரைக்குமே. 4th மந்த்லேருந்து தான் அவங்க என்கிட்ட டேரெக்டாக குடித்தாங்க. அதனால தான் நான் நிப்பிள் ஷீல்டு எனக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி நான் அதை 1க்கு 2 பிராண்டில் நான் வாங்கியிருந்தேன். ஆனாலும் எனக்கு அந்த நிப்பிள் ஷீல்டு வந்து யூஸ் ஆகலை. ஸோ 4th மெத்தட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் இந்த 4th மெத்தட் நான் ட்ரையே பண்ணலை. ஏன்னா எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனும் அமையலை. 4th மெத்தட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஃப்ளாட்டு இல்லாட்டி இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸா இருக்குது. நீங்கள் இந்த சிரிஞ்சு மெத்தட், இந்த நிப்பிள் புல்லர் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே குடுக்கல அப்படின்னா, வீட்ல இருக்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல இல்லாட்டி உங்களுக்கே ஃபர்ஸ்ட்டு குழந்தை வந்து ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கு, தாய்ப்பால் குடிக்கிற ஒரு கைக்குழந்தையா இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து அந்த எந்த சைடு உங்களுக்கு வந்து ஃப்ளாட் இல்ல 2 சைடுமே ஃப்ளாட் அண்ட் இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் இருக்குன்னா, அந்த பாப்பாவ பால் குடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல இருக்கிற பாப்பாவால வந்து ஃப்ளாட்டா இருந்தாலும் சரி, இன்வெர்ட்டடா இருந்தாலும் சரி, அவங்களால பால் குடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு டைம் இல்ல 2 டைம்ஸ் இந்த மாரி பாப்பாக்கு பால் குடுக்க நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க நிப்பிள்ஸ் வெளிய வந்துரும். அத வச்சு நீங்க பொறந்த குழந்தைக்கு பால் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு ஆல்ரெடி 4 வயசு மேல ஆகுது. என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல யாருக்குமே வந்து 1 இயர்க்குள்ள இருக்கிற தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை யாருமே கிடையாது. நெய்பர்ஸா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க யார்கிட்டயுமே அந்த மாரி பாப்பா கிடையாது. அதனால நான் இந்த மெத்தட் என்னால ஃபாலோ பண்ண முடியல. இது வந்து எனக்கு ஒரு மெத்தட் மாரி சொன்னாங்க. ஆனா நான் வந்து இது ட்ரை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு யாருமே குட்டி பாப்பா இல்லன்றதுனால. சப்போஸ் உங்களுதுல யாராவது ரிலேட்டிவ்ஸோ இல்லாட்டி உங்க வீட்லயே இந்த மாரி குட்டி குழந்தை இருக்கு, அவங்க தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்ததுன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஃப்ளாட் நிப்பிள்ஸ் இருக்கும்போது, நீங்க ஃபீட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, அந்த பாப்பா வந்து குடிச்சு உங்களோட ஃப்ளாட் நிப்பிள கரெக்ட் பண்றதுக்கு சான்சஸ் நெறையா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு தெரியல. இது நான் நெறையா வீடியோஸ்லயே நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வீட்ல இருக்க பெரியவங்களும் சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் ட்ரை பண்ணல. சப்போஸ் உங்கள்ல யாருக்காவது வீட்டு பக்கத்துல இல்ல தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கைக்குழந்தை இருக்குன்னா, அவங்களுக்கு குடுத்து நீங்க ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் குடுக்குறதுல தப்பில்ல. ஏன்னா நமக்கு தேவை நம்மளோட பாப்பா நம்மகிட்ட பால் குடிக்கணும்னா, அதுக்கு நம்மளோட நிப்பிள நம்ம கரெக்ட் பண்ணணும். நீங்க இந்த மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணி எதுவுமே நடக்கலன்னா, இது ஒரு கடைசி ஆப்ஷனா நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் எப்படி குடிக்கணுன்றது ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க குடுத்தா மட்டும் போதும். அவங்க வந்து குடிக்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு வந்து சக் பண்ண உங்களுக்கு நிப்பிள் வெளிய வர ஆரம்பிச்சுரும். அத வச்சுட்டு நம்மளோட பாப்பாக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியும். இத ஒரு ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் வந்து இத யூஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு எந்த பாப்பாவும் தெரிஞ்ச பாப்பா யாருமே கிடையாது. அதனால நான் யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.